இந்த கஞ்சா போதை மருந்து இதெல்லாம் விற்கிறானுங்கல்ல, சொத்தை பறிமுதல் பண்ணும் தமிழ்நாடு அரசு இப்ப சட்ட திருத்தம் கொண்டு இருக்கு. ஜிஓ போட்டிருக்காங்க, சொத்தையும் பறிமுதல் பண்ணிருங்க. அவன் கஞ்சா வித்து சேர்த்துட்டு உள்ள போயிட்டு வெளியே வந்து ஜம்முன்னு இருக்கலாம் அப்படின்னு நினைப்பான்ல, சொத்தை பறிமுதல் பண்ணிட்டு தெருவில் நிக்கட்டும் அப்படின்னு அரசு சொல்லுது. அப்படிதான் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் என்ன கூடுதலா என்ன சொல்றேன்னா, ஆயுள் தண்டனை கொடுத்துருங்கன்ற. கஞ்சா விற்கிறவன் போதை மருந்து விற்கிறவன் சைனாவில் மாட்டினா கொன்னே போட்டுருவாங்க. சைனாவில் மாட்டினா கொன்றுவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கல்ஃப்ல மாட்டினா முடிச்சிருவாங்க. நம்ம அதெல்லாம் பண்ண வேண்டாம், கொல்லலாம் வேண்டாம். அவன் ஜெயிலுக்குள்ளே கிடக்கட்டுமே, ஜெயிலுக்குள்ளே கிடக்கட்டும். 20 வருஷம் 25 வருஷம் கிடக்கட்டுமே. ஊரை பூரா கஞ்சா வித்து ஊரை பூரா குடும்பத்தை கெடுக்கிறவங்க ஜெயிலில் கிடக்கட்டுமே. போலீஸ்காரங்களை டிஸ்மிஸ் பண்ணணும். இந்த கஞ்சா விற்கிறவன், இந்த போதை மருந்து விற்கிறவெல்லாம் தூக்கி உள்ள போட்டு கடைசி உயிர் போற வரைக்கும் அவன் ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஒரு 10 பேரை போட்டால் தான் ஊரு சுத்தமாகும். ஏன்னா செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த போதை மருந்தினுடைய கொடோனா இருக்கிறது குஜராத்து. குஜராத்தினுடைய முந்த்ரா துறைமுகத்துல தான் டன்னு கணக்கில் வந்து இறங்கியிருக்கு. கடந்த 5 ஆண்டுகளில் மற்றும் பல 1000 டன் வந்து இறங்கிருச்சு. பல 1000 டன்னு கிலோ கணக்கில் கொண்டு வந்து கொட்டுறாங்க. அப்படியே இங்க வருது காரைக்கால் துறைமுகம், அதுவும் அதானியுடைய துறைமுகம் தான். இந்த முந்த்ராவும் அதானி துறைமுகம் தான். அதானி துறைமுகத்துல இருந்து இன்னொரு அதானி துறைமுகத்து காரைக்கால் வந்துருது. பாண்டிச்சேரி வழியா எல்லா மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கு போதை மருந்து சப்ளை ஆயிட்டு இருக்கு. தடுக்க வேண்டாமா? காவல்துறைக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நம்ம வீட்டு பிள்ளைகளும் இப்படிதான் இருக்குங்க, சிக்கிக்க போதுங்க. எனக்காவது நம்மளும் மாட்டிக்கிட்டு கண்ணீர் விடுற நிலைமை நமக்கும் வரும். அப்ப இதெல்லாம் நீங்க ஒழிச்சாதான் நம்ம வீட்டு பிள்ளைங்க கொஞ்சமாவது காப்பாற்ற முடியும். இன்னொரு விஷயம் இருக்கு, இவங்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வெளியே விடுறது. அப்படி வேண்டான்ற. இந்த சின்ன குழந்தைங்களை சீர்திருத்த பள்ளியிலே போடுங்க. இவன் நிச்சயமா படிக்காதனாலதான் வெளியே சுத்திக்கிட்டு அருவாளை தூக்கிட்டுறான். நீதிமன்றங்கள் சில முடிவு எடுக்கணுங்க. அவன் 10th பாஸ் பண்ணதாண்ட வெளியே விடுவேன்னு சொல்லுங்க. உட்காந்து படிக்கட்டும். அங்க போய் உட்காந்து போலீஸ்காரங்களுக்கு வேலை பார்த்துட்டு அங்க இருக்கிற ரவுடிகளுக்கு வேலை பார்த்துட்டு பிழைக்க கூடாது. பிள்ளைங்க படிக்கட்டும். 10th பாஸ் பண்ணு, +2 பாஸ் பண்ணு, டிகிரி பாஸ் பண்ணு. 10 வருஷம் உள்ள போட்டு படிக்க வைங்க. வெளியே வந்தோடனே கருணை அடிப்படையில் வேலை கொடுங்க. அவன் பொழைச்சுக்குவான். இல்லைன்னா தமிழ்நாடு தாங்காது. இந்த பிள்ளைங்க படிக்காம போதை மருந்துக்கு அடிமையாகி சின்ன குழந்தைங்க பூரா அப்படி தெருவில் வந்து வெட்டுறவனா குத்துறவனா அடியாலாம் நிற்க போகுது. இவன்களை பூரா பணக்காரன் பயன்படுத்துவான், அரசியல்வாதி பயன்படுத்துவான், பெரிய பெரிய கொலகார மதவாத கும்பல் பயன்படுத்தும். பெரிய பேராபத்து இருக்கு. இதை நம்ம லேசா நினைக்க கூடாது. அரசு தான் முடிவெடுக்கணும்.